ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வரலாற்றிலிருந்து மிக முக்கியமான கேள்வி மற்றும் பதில்கள் பார்க்கலாம். நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்காக மிக முக்கியமான கேள்விகள்லாம் பார்த்துட்ருக்கோம். அதற்கான பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முதல் கேள்வி, கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சார்ந்தவர்? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் துளுவ வம்சம். இரண்டாவது கேள்வி, ஹரிஹரர் மற்றும் புக்கர் எந்த ஆண்டு துங்கபத்ரா நதிக்கரையில் விஜயநகர பேரரசை நிறுவினர்? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் கிபி 1336ஆம் ஆண்டு. இந்த கேள்வி பொருத்துகளை கேட்டிருக்காங்க. அப்போது அதன் தலைநகரமாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹம்பி. மூன்றாவது கேள்வி, ஹசன் கங்கு எந்த ஆண்டு பாமினி பேரரசை தோற்றுவித்தார்? இதுவும் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் கிபி 1347ஆம் ஆண்டு. நான்காவது கேள்வி, கிருஷ்ணதேவராயர் ஒரு முழு நிறைவான அரசர் என்று கூறிய வரலாற்று அறிஞர் யார்? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் டோமிங்கோபயஸ். டோமிங்கோபயஸ் கிருஷ்ணதேவராயர் ஒரு முழு நிறைவான அரசர் என்று கூறியுள்ளார். ஐந்தாவது கேள்வி, விட்டலசாமி கோவில் யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் கிருஷ்ணதேவராயர். ஆறாவது கேள்வி, முணுமுணுக்கும் அரங்கம் எங்கு அமைந்துள்ளது? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் பீஜப்பூர். தேர்வில் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்விகளில் இதுவும் ஒன்று. முணுமுணுக்கும் அரங்கம் பீஜப்பூரில் இருக்குது. இது கோல் கும்பாஸ் கட்டிடம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஏழாவது கேள்வி, விஜயநகர மன்னன் முதலாம் தேவராயரை தோற்கடித்த பாமினி அரசர் யார்? ஆன்சர் ஃபெரோஷா. ஃபெரோஷா விஜயநகர மன்னனான முதலாம் தேவராயரை தோற்கடித்த பாமினி பேரரசர். எட்டாவது கேள்வி, ஆந்திரபோஜர் என அழைக்கப்படுபவர் யார்? இது ஒரு ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் கிருஷ்ணதேவராயர். ஒன்பதாவது கேள்வி, பூனாவின் அருகில் உள்ள சிவனேரி கோட்டையில் எந்த ஆண்டு மராட்டிய சிவாஜி பிறந்தார்? ஆன்சர் கிபி 1627ஆம் ஆண்டு. இடம் பூனாக்கு அருகில் உள்ள சிவனேரி கோட்டை. பத்தாவது கேள்வி, மராத்திய சிவாஜியை மலை எலி மற்றும் தக்கான புற்றுநோய் என அழைத்தவர் யார்? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் ஹவுரங்கசீப். ஸோ மலை எலி மற்றும் தக்கான புற்றுநோய் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு தேர்வில் கேட்டிருக்காங்க. சிவாஜி. 11வது கேள்வி, புரந்தர் உடன்படிக்கை எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் கிபி 1665ஆம் ஆண்டு. தேர்வில் அடிக்கடி இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. 12வது கேள்வி, அக்பரின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஷெர்ஷா. அக்பரின் முன்னோடி ஷெர்ஷா. 13வது கேள்வி, மராட்டிய சிவாஜி எந்த ஆண்டு சத்ரபதி என்ற பட்டத்தை சூட்டிக்கொண்டார்? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் கிபி 1674ஆம் ஆண்டு. இடம் ரெய்கார் கோட்டை. இந்த இடமும் நம்மளுக்கு தேர்வில் கேட்டிருக்காங்க. மராட்டிய சிவாஜி எந்த இடத்தில் சத்ரபதி என்ற பட்டத்தை சூட்டிக்கொண்டார்? ரெய்கார் கோட்டை. ஆண்டு கிபி 1674ஆம் ஆண்டு. 14வது கேள்வி, முஸ்லிம் அல்லாதவர்கள் மீது ஜெசியா மற்றும் புனித பயண வரியினை மீண்டும் விதித்தவர் யார்? ஒரு அரசர் இது ரத்து பண்ணியிருப்பாங்க. அதனை மீண்டும் விதித்தவர் யார் அப்படின்னா ஹவுரங்கசீப். இதுவும் ரிப்பீட்டட் கொஷின். 16வது கேள்வி, ஜப்தி முறையை அறிமுகப்படுத்திய முகலாய அரசர் யார்? மிக முக்கியமான கேள்வி. ஆன்சர் அக்பர். ஜப்தி முறை அப்படின்றது நிலம் முறையாக அளவிடப்பட்டு நிலவரி நிர்ணயம் செய்யப்படுவது தான் ஜப்தி முறை. இந்த முறையை அறிமுகப்படுத்தியவர் அக்பர். 17வது கேள்வி, உலகின் அரசர் என அழைக்கப்படும் முகலாய பேரரசர் யார்? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் ஷாஜகான். உலகின் அரசன் ஷாஜகான். 18வது கேள்வி, நாதிர்ஷா படையெடுப்பு எந்த ஆண்டு நடைபெற்றது? மிக முக்கியமான கேள்வி. ஆன்சர் கிபி 1739ஆம் ஆண்டு. நாதிர்ஷா படையெடுப்பு 1739ஆம் ஆண்டு நடைபெற்றது. 19வது கேள்வி, மராத்திய மன்னர் ஷாகுவின் ஆட்சிக்கு பின் பொறுப்பேற்ற முதல் பேஷ்வா யார்? இதுவும் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் பாலாஜி விஸ்வநாத். இவர் யாருடைய ஆட்சிக்கு பின் பொறுப்பேற்றார் அப்படின்னு கேட்பாங்க. ஷாகு. 20வது கேள்வி, காக்ரா போர் நடைபெற்ற ஆண்டு எது? ஆன்சர்
1529ஆம் ஆண்டு பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. பாபர் இப்போரில் முகமது லோடியை தோற்கடித்தார். காக்ரா போரில் பாபர் யாரை தோற்கடித்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருக்கு இடையில் நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 21வது கேள்வி, டெல்லியில் புகழ்பெற்ற புராண கிலா என்ற கட்டிடத்தை கட்டியவர் யார்? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் ஷெர்ஷா. 22வது கேள்வி, ஷாநாமா என்ற நூலின் ஆசிரியர் யார்? இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் ஃபிர்தௌசி. ஃபிர்தௌசி எழுதிய முக்கியமான நூல் ஷாநாமா. 23வது கேள்வி, பாமினி அரசின் காவல்துறை தலைவர் மற்றும் நகர குற்றவியல் நடுவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஆன்சர் கொத்தவால். இது நம்மளுக்கு பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. பாமினி அரசருடைய காவல்துறை தலைவர் மற்றும் நகர குற்றவியல் நடுவர் கொத்தவால் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றனர். 24வது கேள்வி, குர்ரம் என அழைக்கப்படும் முகலாய பேரரசர் யார்? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் ஷாஜகான். ஷாஜகான் குர்ரம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார். 25வது கேள்வி, எங்கு நடைபெற்ற போரில் ஷெர்ஷா ஹுமாயூனை தோற்கடித்தார்? மிக முக்கியமான கேள்வி. ஆன்சர் சௌசா போர். இந்த போர் நடைபெற்ற ஆண்டு 1539ஆம் ஆண்டு. மேலும் 1540 நடைபெற்ற கன்னோஜி போர்லையும் ஷெர்ஷா ஹுமாயூனை தோற்கடித்தார். இந்த 2 போருமே மிக முக்கியம். இதற்கான ஆண்டுகளும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 26வது கேள்வி, ஷெர்ஷாவின் நிர்வாக அமைப்பில் இராணுவ பொறுப்பாளர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் திவானி ஹி ஹரீஷ். திவானி ஹி ஹரீஷ் அப்படின்றவங்க இராணுவ பொறுப்பாளர்கள். 27வது கேள்வி, ஜிசியா வரி மற்றும் புனித பயண வரியை ரத்து செய்த முகலாய அரசர் யார்? ஆன்சர் அக்பர். இது ரிப்பீட்டட் கொஷின். அக்பர் ரத்து செய்த இந்த வரிகளை அவுரங்கசீப் மீண்டும் கொண்டு வந்தார். 28வது கேள்வி, 10வது சீக்கிய குருவின் பெயர் என்ன? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் கோவிந்த் சிங். 10வது சீக்கிய குருவின் பெயர் கோவிந்த் சிங். 29வது கேள்வி, சிவாஜியின் அமைச்சரவை குழுவான அஷ்டபிரதானில் இடம்பெற்றிருந்த அமைச்சர்களின் எண்ணிக்கை? இதுவும் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் 8 அமைச்சர்கள். 30வது கேள்வி, கிபி 1582 தீன் ஹிலாகி அல்லது தெய்வீக மதத்தினை வெளியிட்ட முகலாய அரசர் யார்? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் அக்பர். ஆண்டு பாருங்க 1582ஆம் ஆண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வரலாற்றிலிருந்து தேர்வில் கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகள்லாம் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. 8 அமைச்சர்களுடைய பெயர்கள் இங்கே இருக்குது. இது அடிக்கடி நம்மளுக்கு பொறுத்துகளை கேட்குற ஒரு கண்டென்ட். ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இது பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.